கோவை குற்றாலத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு, பயணிகள் பாதுகாப்பு கருதி சுழல் சுற்றுலா தற்காலிகமாக மூடல். மேற்கு தொடர்ச்சி மலையில் கொட்டி தீர்க்கும் கனமழை. போலுவாம்பட்டி வனச்சரக அதிரடி அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா 29/7/2026 தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான சாடிவயல் கோவை குற்றாலம் பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வந்து அருவியில் நீராடி மகிழ்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலைக்காடு மற்றும் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் அதிமேலடுக்கு மழை காரணமாக அருவிக்கு வரும் நீரின் அளவு ஆபத்தான கட்டத்தை தாண்டியுள்ளது. அருவியில் சீறி பாயும் வெள்ள நீரால் சுற்றுலா பயணிகளுக்கு பேராபத்து ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு போலுவாம்பட்டி வனச்சரக அலுவலர் வனத்துறை சார்பில் அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா 29/7/2026 தற்காலிகமாக மூடப்படுகின்றது. நீர்வரத்து சீராகி இயல்பு நிலை திரும்பிய பின்னரே மீண்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று கோவை குற்றாலம் செல்ல திட்டமிடப்பட்டிருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது.